போரினால் சீரழிந்த காசாவில் இருந்த பாலஸ்தீனர்களை வெளியேற்றும் எந்தவொரு திட்டத்தையும் நிராகரிப்பதாக எகிப்தில் கூடிய அரபு நாடுகள் அறிவித்துள்ளன. ஜோர்டன், ஐக்கிய அரபு சிற்றரசு, சவுதி அரேபியா, கட்டார், எகிப்து, பாலஸ்தீன அதிகார தரப்பு ஆகியவற்றுடன் அரபு லீக்கும் கூட்டாக அறிக்கை வெளியிட்டுள்ளது. அனைத்துலக சட்டத்திற்கு ஏற்ப தங்கள் சொந்த மண்ணில் பாலஸ்தீன மக்களுக்கு இருக்கும் உரிமைகளை தாங்கள் ஆதரிப்பதாக அவை தெளிவுபடுத்தின. எக்காரணம் கொண்டும் அவ்வுரிமை மறுக்கப்படக்கூடாது. குடியேற்ற நடவடிக்கைகள், வெளியேற்றம், வீடு இடிப்பு, நில அபகரிப்பு, கட்டாயமாக இடமாற்றம் செய்தல் என என்ன பெயர் வைத்து அழைத்தாலும் அதற்கு தாங்கள் ஒப்புக்கொள்ளப் போவதில்லை என அந்த அரபு நாடுகள் திட்டவட்டமாக கூறின. அத்தகைய திட்டங்கள் வட்டார நிலைத்தன்மைக்கு அச்சுறுத்தலாக அமைவதோடு மோதலை அதிகரித்து மக்களின் அமைதி மற்றும் சகவாழ்வுக்கான வாய்ப்புகளை கெடுத்துவிடும் என அவை அச்சம் தெரிவித்தன. பாலஸ்தீனர்களை எகிப்து, ஜோர்டன் போன்ற நாடுகளில் மறுகுடியேற்றம் செய்யலாம் என்ற தனது பரிந்துரையை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் வலியுறுத்தியதை அடுத்து அரபு நாடுகள் கெய்ரோவில் சனிக்கிழமை கூடி விவாதித்தன. என்ற போதிலும் இரு நாடுகளின் தீர்வு மற்றும் வட்டார மோதல்களை முடிவெடுக்க கொண்டு வருவதற்கான முயற்சிகளின் அடிப்படையில் மத்திய கிழக்கில் நீடித்த அமைதியை அடைய ட்ரம்ப் நிர்வாகத்துடன் இணைந்து பணியாற்ற 6 நாடுகளும் தங்கள் விருப்பத்தை தெரிவித்தன. இந்த தேங்காய் எண்ணெய் சமையல்ல அப்படின்னு ஸ்பெஷல் இருக்கு. கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவும் இருக்கும், அறுசுவையாவும் இருக்கும்.